சீரீஸ் 20ஐயும் நம்ம சேர்ந்து பண்ணத்தக்கதாக 20வது சீரீஸையும் நம்ம இணைந்து பண்ணத்தக்கதாக கூடி வரும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கிருபை கிடைத்தபடியினாலே நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிறோம். வேதத்திலே பாடலாமா? வேதத்திலே விலை மதியாத முத்துக்களுண்டு, தினம் தோறுமே அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். வேதத்திலே விலை மதியாத முத்துக்களுண்டு, தினம் தோறுமே அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். இன்னும் ஒரு முறை நன்றாக நல்லா கருத்துல தூக்கி நம்முடைய வேதாகமத்தை நன்றாக அசைச்சு கொஞ்சம் வலிக்கதான் செய்வோம் நினைக்கிறேன். நம்ம எதை செய்தாலும் பாடலை பாடினாலும் ஆண்டவரை படுத்துகிறோம். வேதத்தை நாம் படிக்கிறதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதனாலே பாடல்களின் மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதையும் நாம் குறைக்கவில்லை. அதே மாதிரி நம்முடைய கரங்களிலே வேதாகமத்தை உயர்த்தி நன்றாக அசைத்து விலை மதியாத முத்துக்களுண்டு, தினம் தோறுமே முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். வேதத்திலே விலை மதியாத முத்துக்களுண்டு, தினம் தோறுமே முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே புதிதாக பாஸ்டர் முருகையன் அவர்கள் நம்ம மத்தியில வந்து அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மத்தியில கொஞ்சம் வரவேற்கலாம். அவர் பாஸ்டர் முருகையன் 1988 முதல் 1994 வரை 6 ஆண்டுகள் நாங்கள் கும்பகோணம் பட்டணத்திலே இருக்கும்போது கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியிலே நாங்கள் செய்த ஊழியத்தின் ஊழியம் ஒரு டூலாக இருந்திருக்கலாம். அது மூலமாக என்று முழுமையாக சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆண்டவர் அவரை சந்தித்தார். அந்த ஊழியத்தை எங்களை ஒரு சின்ன கருவியாக அந்த நாட்டிலே பயன்படுத்தினார். அவரும் மத்தியில் வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். அவருடைய சாட்சி ஆண்டு வருகிற நாட்டுக்கு நம்ம கேட்கலாம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி. நான் நினைக்கிறேன் அவருக்கு முன்னால அந்த முழு கிராமத்துல கிறிஸ்தவர்களே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த முழு கிராமம் பக்கத்து கிராமங்கள்ல இருந்து அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலே ஒரு சிறிய கிராமத்திலே வந்து கும்பகோணத்திலே கல்லூரியிலே படிப்பு நிமித்தமாய் வந்தது நிமித்தம் எங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. சாட்சி பயங்கரமான சாட்சி. அவருடைய அண்ணன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தொட்டில்ல போட்டிருக்கும் போது, நல்ல ஹெல்தி பேபியா இருக்கும்போது அவங்க குல தெய்வம் அப்படி ஹெல்தி பேபியா சாதாரணமா இருக்கும்போது அடிச்சு கொன்னது அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோமே உடைய தத்ரூபமா சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த இவங்க அண்ணன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்து போய்
அதுக்கு பிறகு இவர் பிறக்கும்போது அவங்க அந்த ஐதீக அவங்க சாஸ்திரப்படி மூக்குத்தி ஒன்று போனோன்னு பார்க்க முடியும். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது ரொம்பவே நல்லாவே தெரியும். அந்த கொஞ்சம் அதிகமா மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அந்த தோஷம் மாறணுங்கிறதுக்காக அந்த மூக்குத்தி போட்டு வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து ஆண்டவர் சந்தித்து அவங்க பேரை மாத்தாம இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு காரியம். ஸோ இன்றைக்கு சென்னை பட்டணத்துல ஒரு சிறிய சபையை ஆரம்பிச்சு நடத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணது நிமித்தம் திரும்பவும் அந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஸோ அவருக்காக அவருடைய ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ இந்த வாரத்துல நம்ம 20வது சீரீஸை நம்ம பண்ணுவோம். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலே நாம கொஸ்டின் ஆன்சர் செஷனா வச்சுக்கலாம்னு சொல்லி யோசித்தோம். ஸோ தொடர்ந்து 20 வாரங்கள் பிரேக் இல்லாம ஆண்டவருடைய கிருபையினால நாம் படித்து கொண்டு வருகிறோம். 17 வசனங்கள் தான் இன்றுதான் முடிக்க போறோம். 17 வசனங்களில் 20 வாரங்களாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஒரு சிலரோடு கூட நான் தனிப்பட்ட முறையில பேசும்போது ஒரு சில சந்தேகங்கள் அல்லது ஒரு சில காரியங்களை நிவர்த்தி செய்ய முடிந்தது. ஆனாலும் நம்முடைய கூடுகை கொஞ்சம் எண்ணிக்கையிலே அதிகமாகி கொண்டிருக்கிறபடினாலே ஒவ்வொருத்தரும் இந்த காரியங்களை எப்படி ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நாம் இருக்கிறோம். அதுல இன்னும் தெளிவு பெற வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா? ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பேஸ்ல நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டிருப்போம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அவங்கவுங்களுக்கு வேண்டிய மாதிரி அதை சிந்தனைஸ் பண்ணி கொடுக்கிறாரு. ஆனாலும் அடிப்படையான ஒரு சில காரியங்களை குறித்து நாம ஒரே பேஜ்ல இருக்க வேண்டியது அவசியம், அல்லது சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரெண்டாவது, அதை நடைமுறை வாழ்க்கையில நாம் எப்படி அபியாசப்படுத்துகிறோம் என்பதும் முக்கியம். பிராக்டிக்கலா எப்படி, அந்த சுதா அடிக்கடி கேட்கிற கேள்வி, அது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ அந்த மாதிரி காரியங்களை நம்ம அடுத்த வாரத்துல இன்ஃபார்மலா நம்ம உட்கார்ந்து அப்படி செய்ய போறோம். ஸோ 21வது சீரீஸை நம்ம அப்படி செய்வோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு காரணம் நம்ம அப்படி செய்வதற்கு என்ன காரணம் என்னவென்றால், இந்த 1வது அதிகாரத்திலிருந்து 17வது 1வது அதிகாரம் 1லிருந்து 17 வரையிலும் ஒரே ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு 15வது வசனம் வரையிலும் முன்னுரை முகவுரை என்று சொல்லி நாம் படித்தாலும், இந்த 16, 17 வசனங்கள் அடங்கிய இந்த பேசேஜ் அதை தனியாக பினக்கிள் பாயிண்ட் ஆஃப் த காஸ்பல் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தாலும் அதுவரையிலும் கூட முகவுரை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆக்சுவல் அந்த காஸ்பல் சுவிசேஷம் என்றால் என்ன என்கிற காரியம் அந்த 18வது வசனத்துல இருந்து தான் தொடங்குகிறது. அதனால அந்த 18வது வசனத்துல இருந்து தொடங்குகிற அந்த சுவிசேஷம் என்றால் என்ன என்கிற காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு பிரீஃபிங் அல்லது டீப்ரீஃபிங், ஒரு ரிவ்யூ நம்ம பண்ணுவது மிகவும் ஏற்றதாக இருக்கும். ஸோ நம்முடைய வழக்கத்தின்படி அந்த மனப்பாடமா சொல்றதுக்கும் டைம் வச்சுக்கலாம். ஸோ யார் இன்னைக்கு சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க?
பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரே, புறச்சாதிகளான மற்றவர்களுக்கு நான் சில பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களுக்கு வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் உள்ள உங்களுக்கும் என்னால் என்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறது. ட்ரை பண்ணியாச்சு, ஒரு நாள் அவங்களும் சொல்லியாச்சு. இந்த வேத வசனத்தை நாம் குடும்பமாக கற்றுக்கொள்வது நிமித்தமாய் குடும்பமாக அப்புறம் இந்த குரூப்லையும் நாம கற்றுக்கொள்கிறோம், ஸ்டடி பண்ணுகிறோம், மெமரைஸ் பண்ணுகிறோம். அந்த ரசம் இந்த வருஷத்தினுடைய பாதியிலே வந்திருக்கிற நமக்கு திரும்பி ஒரு சின்ன ரிமைண்டர் அவசியம் நினைக்கிறேன். ரசம் கண்டிப்பா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரீடிங் through the Bible at least once, முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஒரு முறையாவது நாம் ரீட் பண்ணி முடிக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஸ்டடி ஒன் புக், இந்த ஒரு புஸ்தகத்தையாவது நாம் சற்று ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். and memorize at least one small book of the Bible. ஒரு சிறிய புஸ்தகத்தை ஆகிலும் நாம் மெமரைஸ் பண்ண வேண்டும், அல்லது ஒரு சில அதிகாரங்களையாவது மெமரைஸ் பண்ண வேண்டும் என்று. ஸோ அதிலேயும் தேறி வர தேவன் நமக்கு கிருபை அளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சாட்சியாக நான் சொல்ல வேண்டிய காரியம், வெண்ணிலா இப்போ ஜூன் 30 ஒரு முறை வேதாகமத்தை வாசித்து முடிச்சாச்சு. அப்ப நான் சொன்னேன், அப்படின்னா வருஷத்துல 2 முறை ரீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சியா இருக்கிறது. ஸோ அமேசிங். ஸோ அவங்களுடைய டெஸ்ட் பண்ணி நமக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது. 2 முறை கூட ரீட் பண்ணலாம். ஸோ என்னென்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளும் 2 முறை அதுவும் அல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தை கொண்டு பெரிய கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார். அன்பியானவர்களே, இந்த பட்டணத்திலே சிறியதாக கூடி நாம் இப்படி வேதத்தை படிக்கும் பொழுது, சிறிய ஒரு கூடுகையாக நம்ம கூடி நம்ம வேதத்தை படித்தாலும் இந்த கூடுகைக்கு இதிலே ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுகிற நம்மை குறித்து ஆண்டவருடைய ஒரு வித்தியாசமான நோக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு ஒரு சிறிய ஒரு சாட்சியை அல்லது ஒரு சின்ன எனக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ணின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சாட்சி சொல்ல முடியாத 2 வாரங்களாக என்னுடைய இருதயத்தை அதிகமாய் பாதித்து உறுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியம். 2 வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபையிலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் என்ற 2 சர்வீஸ்ல பேச வேண்டியிருந்தது. ஒரு வாலிபன், பிஇ முடித்த ஒரு வாலிபன், ஒருவேளை ஃபேஸ்புக்ல கூட பார்த்து கொண்டு இருக்கலாம், பிஇ முடித்து ஒரு சிறிய வேலையிலே இங்கே சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒரு தம்பி, அவனுடைய செகண்ட் சர்வீஸ்ல அவன் இருக்கும்போது அவனுடைய சில ஃபீலிங்ஸை என்னால் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே உணர முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஓடி வந்து பின்னால என்கிட்ட அவன் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது கேட்டதிலிருந்து எனக்கு பயங்கரமான ஒரு உறுத்துதலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அன்றைய இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அவன் சொன்னா, எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்துச்சு, நீங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே புல்பிட்ல உங்களை ஷர்ட் காலரை பிடிச்சு உங்களை தூக்கி அப்படி சொல்ல பயந்துட்டேன்.
தூக்கிச்சு. இப்படி நான் கேட்கலான்னு இருந்தேன், இவ்வளோ நாள் நீங்க இந்த சத்தியத்தை எங்களுக்கு சொல்லாம எங்க போனீங்க? அவன் எப்படியாவது தனிப்பட்ட முறையில் என்ன சந்திக்கணும்னு சொல்லி ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க டைம். ஸோ இது போல ஒவ்வொரு திருச்சபைகளிலேயும் ஒவ்வொரு சபைகளிலேயும் வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சிலர், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் ஒருவேளை இருக்கிறார்கள். ஸோ அவர்களை குறித்து அவர்களுக்கு நாம் ஏதோ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறதாக நான் உணர்கிறேன். அந்த காரியங்களே வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்றும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுகிறோம். ஸோ தொடர்ந்து ஒரு ஃபோக்கஸ்ட் ப்ரேயரோடு கூட நாம் காணப்படுவோம். லார்ட், இதை நீங்கள் ஆண்டவரே, இதை நீங்கள் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் ஒரு நல்ல உக்ரானக்காரர்களாக என்ன செய்ய வேண்டும் என்கிற ஜெபத்தோடும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அதிகாலை ஜெபம் போன்ல பண்றது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ இணைந்து ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இந்த வாரத்திலே தொடர்ந்து நம்ம விசுவாசத்திற்கு என்று உள்ள அந்த பதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் நான் வெட்கப்படேன்? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி அது தேவ பலனா இருக்கிறது, அதனால நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை நம்ம விரிவாக பார்த்தோம். ரெண்டாவது, மிக முக்கியமா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆபகு தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று. அப்போ விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். முதலாவது அதை நம்ம பார்த்தோம். முற்றிலும் பாவிகளாக இருக்கிற பரிசுத்தமான தேவனுக்கு முன்பதாக நிற்க யோக்கியதை இல்லாதவர்களாக, முற்றிலும் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டவர்களாக, தேவனாகிய கர்த்தருடைய பயங்கரமான கோபாக்கினையினுடைய அந்த தண்டனையை நம்மேல் சுமந்தவர்களாக நாம நிற்கும் போது அவரே நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து நம்மை மறுபடியும் பிறக்க செய்து, ஏதோ ஒரு நாளிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கு ஒரு புதிய ஜீவனை அளித்து நம்மை மறுபடியும் பிறக்க செய்து, அதன் நிமித்தமாய் நம்மை விசுவாசிக்க செய்து, அல்லது விசுவாசத்தை நமக்கு அவரே மறுபடியும் பிறக்கும் போது நமக்கு ஈவாக கொடுத்து, அந்த விசுவாசத்தையும் கொடுத்து அதன் அடிப்படையிலே கிருபையையும் இரக்கத்தையும் காண்பித்து நம்மை நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணினார். அதுதான் அந்த ஃப்ரேஸ் உடைய அர்த்தம் என்று பார்த்தோம். அதுலயுமே நாமவே விசுவாசிக்கவில்லை, நாமவே விசுவாசிக்க இயலாதவர்களாக இருந்தோம் என்பதை வலியுறுத்தி கற்றுக்கொண்டோம். அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று கற்றுக்கொண்டோம். ஆனால் அதன் பின்பு அதற்கு பிறகு இன்று 3வது வாரமாக என்று நினைக்கிறேன், இன்று 3வது வாரமாக அப்படி விசுவாசத்து நிமித்தமாய் அவரே கொடுத்த அந்த விசுவாசத்து நிமித்தமாய் அவரே நம்மை புது ஜீவன் கொடுத்து நம்மை மறுபடியும் பிறக்க செய்தது நிமித்தமாய் அவரே நம்மை நீதிமான் ஆக டிக்ளேர் பண்ணினதும் அல்லாதபடி, அந்த நாளிலே அவர் நமக்குள்ளே கொடுத்த அந்த கடுகு விதையளவான அந்த விசுவாசம் தான் நமக்கு தொடர்ந்து இந்த உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை செய்வதற்கும் பயன்படுகிறது என்பதை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே மிக தெளிவு உண்டாகிற வரையிலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை நிறுத்தி நிதானமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அதிலே 2வது குறிப்பிலே இருக்கிற அந்த கேள்விக்கு இந்த நாள்ல நம்ம டைரக்டா கொஞ்சம் போவோம். இது ஏன் நமக்கு முக்கியத்துவம்? அருமையானவர்களே,
இந்த விசுவாசத்தினாலே ஒரு பரிசுத்த வாழ்க்கை என்கிற காரியம் நமக்கு ஏன் முக்கியமா இருக்கிறது அப்படின்னா, அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு உப கேள்வியாக, is it possible to produce your own holiness? இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தினாலே நாம் பரிசுத்தவான்கள் ஆகிற அந்த ப்ராசஸ் இல்லாம நாமே பரிசுத்தவான்களாக மாறும் ஒரு ப்ராசஸ் இருக்கிறதா? இருக்கிறது. அப்படி கிடையாது, ஆனால் இருக்கிறது. அப்படி செய்ய அருமையானவர்களே, இதை நாம் இந்த ப்ராசஸ் நம்ம தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் எல்லாருமே பொதுவாக அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய அப்சர்வேஷன். நான் அப்படி இருந்தேன். நீங்க அப்படி இல்லாம இருக்கலாம். தொடர்ந்து நம்ம சில வசனங்களை பார்க்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அனலைஸ் பண்ணான்னா, நான் என்னுடைய வாழ்க்கையிலே மிஷனரியாக சென்ற பின்பும் பெரும்பான்மையான அந்த பகுதியிலே அந்த செகண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேட்டகரியில தான் நான் இருந்திருக்கிறேன். நானாகவே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து விடலாம். அப்படியானே நான் ஒரு நாள் ஒரு லைட்டா அந்த இல்லஸ்ட்ரேஷனை நான் சொன்னேன். ராகுல் காந்தியோட ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அந்த இன்டர்வியூ பண்ணுகிறவர், உங்க அப்பாவை கொன்னவங்களை, உங்க அப்பாவை மர்டர் பண்ணவங்களை நீங்க மன்னிக்க முடிஞ்சுதா, எப்படி மன்னிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்ன ஆக்ஷனை சொன்னேன். எஸ், ஐ வாஸ் ஏபிள் டு ஃபர்கிவ். என்னால மன்னிக்க முடிஞ்சிச்சு, மன்னிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சம்பவம் எப்படின்னு நான் சொல்றேன். சம்பவம் எப்படின்னு சொன்னா, அநேகருக்கு அருமையானவர்களே இந்த வில் பவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வில் பவர்லேயே அநேக காரியங்களை சாதிக்க முடிகிறது. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை சாராதவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் அநேகர் அன்புள்ளவர்களா இருக்கிறார்கள், அநேகர் இரக்க குணமுள்ளவர்களா இருக்கிறார்கள், நம்மை காட்டிலும் அதிக இரக்க குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், நம்மை காட்டிலும் நீதிமான்களை போல இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த வில் பவர்ல அல்லது நம் டைரக்டா நம்முடைய சித்தத்திலே நாம விரும்பி சொல்ல முடியாது, அல்லது நான் என்னுடைய அந்த வாழ்க்கையில் உள்ள அந்த ஃபேக்கல்டிஸ்ல சித்தம் என்கிற காரியத்தை நான் வளைத்து நானே மற்றவர்களின் அன்பு கூறுவதோ இல்லாட்டி மன்னிப்பதோ இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையினுடைய காரியங்களை நானே செய்துவிட முடியும். அநேக வேளையிலே கிறிஸ்தவத்திலும் நம்முடைய திருச்சபைகளிலும் பிரசங்கங்கள் அந்த நோக்கத்திலே கொடுக்கப்படுகிறதும் அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதும் பொதுவாக இருக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் இந்த ப்ராசஸ்ல நம்ம போயிருக்க மாட்டோம். இப்ப நம்ம திரும்பியும் கடைசியா இன்றைய செஷன்ல அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே வருகிற காரியம், விசுவாசத்தினாலே இந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அல்லது விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதல், அந்த டைனாமிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி சில பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க முயற்சி செய்யலாம். ஸோ இன்றைக்கும் நமக்கு தரவா அது விளங்கலைன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல அதை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். என்னை பொறுத்த அளவு இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று நான் கருதுகிறபடினால்தான் மூன்றாவது நாளும் நான் இதை கொண்டு வருகிறேன். அருமையானவர்களே, பிரச்சனை என்னவென்றால், இப்படி நான் வில்பவர்லே பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கும் போது நம்மளாலே செய்துவிட முடியும். சில வேளையில ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பாவத்தை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பாவத்திலே நாம் அடிக்கடி விழுந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட அந்த பாவத்தை நீங்க எடுத்து பாருங்க. இன்னொருவரையும் ஒருவேளை எடுத்து பாருங்க. அந்த விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராசஸ்ல போகும்போது சில வேளையில நம்ம அதை சரியா பிராக்டிஸ் பண்ணாம இருக்கும்போது நம்ம ஒரு அடிக்கடியா கூட நம்ம விழுந்து போகலாம். ஆனா இன்னொருத்தங்கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்கும்போது
நாம ஒரு மாசத்துல 2 நாள் விழுந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு 6 மாசம் வரைக்கும் விழாம கூட இருக்கலாம், வில் பவர்ல. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நமக்கு இந்த பைபிள் ஸ்டடியில பார்ட்டிசிபேட் பண்ற நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் தான். விசுவாசத்தினாலே வராத எந்த நீதியின் கிரியைகளும், விசுவாசத்தினாலே வராத எந்த பரிசுத்தமாகுதலின் ப்ராசஸும் பாவமே ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வராது. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த சாட்டர்டே கடந்த சாட்டர்டே மீட்டிங்ல ஒரு காரியத்தை நான் மென்ஷன் பண்ணேன். When God creates something in our life, அதை அவர் நேசிக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், பாவியான மனுஷனை தேவன் நேசிக்க முடியாது. அதுல ஒரு பெரிய தியாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சோ நாம பாவிகளா இருக்கும்போது நம்மை ஆண்டவர் நேசிக்க முடியாது. ஆகையினாலே நம்மளை ஒரு நியூ கிரியேஷனாக அவரே விசுவாசத்தை கொடுத்து, அவரே தம்முடைய வார்த்தையை பயன்படுத்தி, அவரே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, அவரே கிறிஸ்துவின் ஜீவனோடு கூட நம்மை இணைத்து, நம்மை புதிய சிருஷ்டியாக அவரே மாற்றுகிறபடியினாலே அவர் நம்மை நேசிக்க முடிகிறது, அல்லது அவருடைய மகிமை நம்மிலே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. சோ நம்முடைய அப்படிப்பட்ட ரட்சிப்பிலே அவர் மகிமைப்படுகிறார், முழுமையாய் மகிமைப்படுகிறார். அது போலவே அதை தொடர்ந்தும் பரிசுத்த வாழ்க்கையும் கூட நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையும் கூட அப்படி அவராலே உருவாக்கப்பட்ட ஒரு நியூ கிரியேஷன் ஹோலினஸ் ஆக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே அவர் மகிமைப்படுகிறார். சோ அது ஆகையினாலே அது மிகவும் முக்கியமான காரியம். ரெண்டாவது ஒரு குறிப்பு, அதுவும் நாம கடந்த வாரத்திலே பார்த்தது. ஆனா அதுவும் இதுக்கு இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். நான் சொன்னேன், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரிசேயன் இருக்கிறான். பரிசேயன் அப்படின்னு சொன்னா நம்மை நாமே நீதிமான் ஆக்குகிறது, செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். உதாரணமா நம்ம ஆபீஸ்ல இருந்து டயர்டா நம்ம வரும்போது நம்ம ஸ்பவுஸ் நமக்கு ரொம்ப இன்முகத்தோடு, அது ஒரு தமிழ் கலாச்சாரம் இருக்குது, இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும், சூடா ஒரு காஃபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு வரும்போது, இங்க வேற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது, நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லும் போது பயங்கரமா கோவப்பட்டுறோம். எதர் பர்ஸ்ட் அவுட் ஆகி கோவப்படுறோம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுன்னா உள்ளுக்குள்ளே அதுக்கு பேரும் கோபம் தான். அது ரிசென்ட்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாரு. ரிசென்ட்மெண்ட் உள்ளுக்குள்ளேயே அது தொடர்ந்து கொஞ்ச நேரம் பர்ஸ்ட் ஆகி அதோட முடிஞ்சிடும். ஆனா அந்த ரிசென்ட்மெண்ட் உள்ளுக்குள்ளே, அந்த கோபம் அது இருந்துட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு இடத்துல பழி வாங்கணும் போது, அது அநேக பாவங்கள் இது கோவப்பட்டு அந்த பர்ஸ்ட் ஆகிறதாவது அதோட முடிஞ்சு போகும். அந்த ரிசென்ட்மெண்ட் என்கிற அந்த கோபம் உள்ளுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு நேரத்துல பழி வாங்கணுங்கிற ஒரு நோக்கம், அது ரெண்டாவது பாவம், அதோட சேர்ந்த பாவம். அப்புறம் பழி வாங்கும் போது 3வது பாவம், அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த பழி வாங்குற அந்த ப்ராசஸ்ல நாமளே நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிடுவோம். நான் ஆண்டவர் நம்மளை உணர்த்த ஆரம்பிக்கிறாரு, நீ கோவப்பட்ட பாவம், அவள்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுரு, நீ என்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஆண்டவரே அப்படி நான் சொல்ற மாதிரி ஃபார்மலா இருக்காது. உள்ளுக்குள்ளே நாம சொல்லிக்குவோம், ஆபீஸ்ல என் பாஸ் இப்படி திட்டினது அவளுக்கு எங்க தெரிய போகுது, இல்லாட்டி வர்ற வழியில ஒருத்தன் அநியாயமா வண்டிக்கு இடையில விழுந்து அவன் தைச்சது தப்புக்கு அவன் என்னைய திட்டி நான் திட்டு வாங்கி, இதெல்லாம் அவங்களுக்கு எங்க தெரிய போகுது. இந்த மாதிரி காரியங்கள் நடந்ததுனாலதான் நான் கோவப்பட்டேன்.
ஸோ என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய ரிசென்ட்மெண்ட்டுக்கும் ரெடிமேடாக நிறைய அநேக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுகிற அந்த ப்ராசஸ் அருமையானவர்களே எல்லாருக்குமே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எல்லாரும் என்ன போல இதை இந்த சவுலுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இதுக்கு ஒரு சிறிய லைட்டை நமக்கு கொடுக்கும். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல எக்ஸ்கியூசஸ். அருமையானவர்களே, 2 நாளைக்கு முன்பதாக ஸ்காட் ஹபர்ட் என்கிறவர் எழுதின ஒரு ஆர்டிக்கிளை படித்தேன். அதுல அவர் எழுதின ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப டீப்பா அது பதிஞ்சிருச்சு. அதுவும் இதுக்கு ஏற்றதா இருக்கிறதுனால அதை நான் சொல்றேன். God will not forgive excuses. God cannot forgive excuses. He can forgive only sins. எக்ஸ்கியூஸ் சொல்றோம்ல, நான் இப்படி பண்ணதுனால, இப்படி எனக்கு நடந்ததுனாலதான் நான் கோபப்பட்டேன். அது ஒருவேளை நம்ம மனைவி, நம்முடைய ஸ்பௌசஸ் நம்ம மன்னிப்பு கேட்டாலுமே மன்னிப்புன்னு கேட்க மாட்டோம், எக்ஸ்கியூஸ் மீ, இப்படியெல்லாம் நடந்துச்சு, அதையும் இந்த கதையெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் நடந்துச்சு, அதனாலதான் இப்படி, அதனால ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் நாட் எக்ஸ்கியூஸ், இட் இஸ் a sin to be acknowledged as sin. இது ஒரு பாவம், பாவம் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது. இது கோபம், இது ரிசென்ட்மெண்ட் என்ற ஒரு பெரிய பாவம் என்று நம்முடைய ஸ்பௌஸ்டையும் நம்ம அறிக்கையிடவும் தேவனிடத்திலும் அப்படியே வரவும் செஞ்சால் மாத்திரம்தான் மன்னிப்பு. மற்றபடி God cannot forgive any excuses. இங்கே சவுல் என்ன சொல்லுகிறான் என்பது நமக்கு தெரிந்ததுதான். பட் ஸ்டில் நம்ம வேகமாக நம்ம வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 8வது வசனம். அதாவது பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகும்போது சாமுவேல் சொல்லுகிறான், நான் வருவது வரையிலும் 7 நாட்களாக நீ வெயிட் பண்ணு, நான் வந்த பிறகு நாம பலி செலுத்தலாம். ஏனென்றால் ஆசாரியனாக அல்லது தீர்க்கதரிசியாக சாமுவேல் தான் அந்த பலியை செலுத்த வேண்டும். ஆனால் நேரம் ஆகிவிட்டபடினாலே அல்லது குறித்த காலத்திலே இந்த சாமுவேல் வராதபடினாலே இவனே பலி செலுத்தி விடுகிறான். அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி 8வது வசனம் வாசிக்கலாம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். ஓகே, வரல. 11வது வசனம். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சாமுவேல் கேட்கிறது நீர் செய்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு சவுல் என்ன சொல்லுகிறான்? சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும். சோ முதலாவது அவனுடைய ப்ளேம் யாரை பற்றி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறத நான் பார்த்தேன். குறித்த நாட்களின் திட்டத்திலே, இரண்டாவது குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராதது, குறித்த நாட்களின் திட்டத்துல நீர் வரல. சோ நீர் குற்றவாளி. பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறது. பெலிஸ்தர் குற்றவாளி. பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. 12வது வசனத்துல, பில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும், நான் இன்னும் ஜெபம் பண்ணல, நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து, சோ நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறனே, இது ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு ஆன்சர் மாதிரி, ஒரு எக்ஸ்கியூஸ், பரிசுத்தமான எக்ஸ்கியூஸ். இது நான் இன்னும் ஜெபம் பண்ணாம இருக்கிறதுனால எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். எக்ஸ்கியூசிங் காரியங்களை சோ அங்கேயே ஆண்டவர் நியாயம் தீர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு. 15வது அதிகாரத்துல இன்னொரு இன்சிடென்ட் நடக்கிறதையும் நமக்கு தெரியும். அங்கே அமலேக்கியரை முறியடித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அமலேக்கியரை முறியடித்து அமலேக்கியர் எல்லாரையும் கொன்று போடு, அவர்களுடைய ஆடு மாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவன் சில ஆடு மாடுகளை தப்புவிக்கிறான். 19வது வசனம், 15வது அதிகாரம் 19வது. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து, கொள்ளையின் மேல் பறந்து அப்படின்னா என்ன? அந்த
கொள்ளையின் மேல இவனுக்கு ஒரு இச்சை அல்லது ஒரு ஆசை. அதுதான் காரணம். ஆக்சுவலா அந்த கொள்ளை சாமுவேல் முதல்ல அவர் கிளியரா சொல்லிட்டார். ஆனாலுமே அவன் அதை மறைத்து அந்த கொள்ளையின் மேல இருக்கிற அந்த அவனுக்கு இருந்த ஆசை, அதை அவன் மறைத்து போட்டு விட்டு 20ஆம் வசனத்துல என்ன சொல்கிறான்? சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். 21ஆம் வசனம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பணியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். எக்ஸ்கியூசஸ். 23ஆவது வசனத்தினுடைய பின்பகுதியை மட்டும் வாசித்தால், நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தல், கொள்ளையின் மேல் ஆசை, இவைகளை மனதிலே வைத்துக் கொள்வோம். இதனுடைய வெளிச்சத்திலே அல்லது இது நமக்கு அந்த புதிய ஏற்பாட்டினுடைய பேசேஜஸ் நம்ம சில திறக்கிறதுக்கு நமக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும். அதுக்கு பிறகு 24ஆவது வசனத்திலே இவன் பாவ அறிக்கை செய்கிறான். இந்த 2வது இன்ஸ்டன்ஸ்ல பாவ அறிக்கை செய்கிறான். ஆனா அந்த அறிக்கையுமே எப்படி சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்க. இன்னொரு காரணத்திற்காக அவன் அறிக்கை செய்கிறான். 25ஆவது வசனம். இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து, பாவம் செய்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும். இந்த பேசேஜ் முழுவதும் நீங்க ஒரு வசனம் விடாம பாத்தீங்கன்னா the mood of the passage, அந்த பேசேஜுடைய மூட் என்னன்னா, அவன் சொல்லுகிற காரியம், சாமுவேல் இப்போ எல்லார் முன்னாலேயும் என்னைய ரிஜெக்ட் பண்ணி என்னோட கூட இந்த பலி செலுத்துகிற வைபவத்திலே பங்கு கொள்ளாமல் போயிட்டார்னா எனக்கு மக்களுடைய அப்ரூவல் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்கிறான் இல்லையா? என்னோட கூட திரும்பி வாரும். எது நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றார். என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு முன்பதாகவும் நீர் என்னை கனம் பண்ணி, அதுக்காக தான் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு கேட்கிற அந்த மூட் அல்லது அந்த ஸ்பிரிட், ஆண்டவரே நான் பாவி என்று சொல்வது எங்கே இருக்கிறது? என்னை கனப்படுத்தும்படியாக. சோ 27ஆவது வசனத்துல ஒரு ஃபன்னியான ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சதுதான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். அது கிழிஞ்சு போற அளவுக்கு, சால்வை கிழிந்து போற அளவுக்கு அவன் வருந்தி. So his priority or his heart was in his own honor. நான் மற்றவர்களுக்கு முன்பதாக நீதிமானாக காண்பிக்கப்படும் பொருட்டாக ஒரு மன்னிப்பு. எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான காரியம் இல்ல? if we are not sensitive, என்னுடைய இருதயத்தினுடைய பிஹேவியர், நான் முன்னாடி அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், அவரவர்களுடைய இருதயம் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே அது பிஹேவ் ஆகும். அந்த அவரவர்களுடைய இருதயத்தினுடைய பிஹேவியர், இருதயம் எப்படி பாவம் செய்யும் போது பிஹேவ் பண்ணுது, அந்த பாவம் செஞ்ச பிறகு அது எப்படி பிஹேவ் பண்ணுகிறது, அது என்ன வசனத்தின் வெளிச்சத்திலே அது சரியா டயக்னோஸ் பண்ணும்போது அது என்ன, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்யும் போது நான் எப்படி அறிக்கை செய்ய வேண்டும். If we are not totally open, ஆண்டவரே நான் இப்படிதான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளாவிட்டால் நாம்
நம்மை நாமே நீதிமானாக்க முயற்சிக்கிறவர்களாக இருப்போம். அது நடக்காத காரியம், அது தேவனுடைய சமூகத்தில் அக்செப்ட் பண்ணப்படாத ஒரு காரியம். இதற்கு நேர ஆப்போசிட்டா ஒரு சில வசனங்களை அத உங்களுடைய குறிப்பில் நான் கொடுக்கல. சங்கீதம் 25:1 இதற்கு நேர ஆப்போசிட்டா தாவீதுடைய இருதயம் எப்படி பிஹேவ் ஆகுறது அப்படிங்கிறத ஒரு சில வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 25:11 கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமா 25:11 பெரிது, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது என்று சொல்லுகிறார். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். என் அக்கிரமம் பெரிது. சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். நான் இன்ஃபார்ம் பண்ணேன். நான் என்னெல்லாம் என்னுடைய இருதயம் செஞ்சது அப்படிங்கறத நான் உமக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 40வது அதிகாரம் 40வது சங்கீதம் 12வது வசனம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் ஈவில் எண்ணிக்கைக்கு அடங்காதது என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து கூட பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. ஏன் தலைமயிரில் உங்க தலைமயிர்? என் இருதயம் சோர்ந்து போகிறது. சந்தோஷமாகிறாங்க. எனக்கு எந்த ஒரு காலகட்டத்திலே அதிகமான முடி இருந்துச்சோ அந்த திக்கா முடி இருந்த அதுபோல இவ்வளவுக்கு அதிகமா இருக்கிறாங்க. அதனால என்னுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. ஒருவேளை சவுலை காட்டிலும் இந்த தாவீது ஒரு கட்டத்திலே ஒரு பயங்கரமான பாவத்திலே விழுந்தான் என்பது நமக்கு ஏற்கனவே நம்முடைய மனதுல பிளாஷ் ஆயிருக்கலாம். உண்மைதான். ஆனால் அவனுடைய இருதயம் இப்படி பாவ அறிக்கை செய்கிற ஒரு காரியம். நான் ஒன்றையும் மறைக்க மாட்டேன். என்னுடைய இருதயத்துல என்ன நடந்தது, என்ன நடக்கிறது என்பதை நான் அப்படியே சொல்லுகிறேன். இன்னும் ஒரு 73வது சங்கீதம் 22. நான் காரியம் அறியாத மூடனானே. ஆசாபினுடைய சங்கீதம் தான். ஆனாலும் நம்ம வாசிக்கலாம். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். உமக்கு முன்பாக நான் மிருகம் போல இருந்தேன். ஆண்டவரே, மிருகம் போல இருந்தேன். இப்போ நம்ம கடந்த வாரத்துல இந்த விசுவாசத்தினாலே பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு ஆர்டர் பார்த்தோம். விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. விசுவாசம் நான் ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது நான் மறுபடியும் பிறந்த பொழுது அந்த விசுவாசம் என்பது ஒரு கடுகு விதை அளவாக நமக்குள்ளே அது கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். சொல்லலாமா அந்த டெஃபினிஷன்? எஸ், seeing God. தேவன் யார் என்பதை நான் பார்ப்பது, அவருடைய மகிமையை நான் பார்ப்பது, அல்லது அவரை அறிவது. நம்ம அந்த சாட்டர்டே மீட்டிங் போட்ட அந்த தீம், அதையும் நம்ம அந்த வேர்டையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியமானது. நான் அவரை பார்க்கிறேன் என்று சொல்லும்போது என்னுடைய இருதயத்திலே நான் அவரை அறிகிறேன். I begin to know him. அவரை நான் அறிகிறேன், அவரை நான் பார்க்கிறேன், அவருடைய மகிமையை பார்க்கிறேன். இரண்டாவது, அதை நான் ருசிக்கிறேன். அதை என்னுடைய இருதயத்தினுடைய அந்த நாவினாலே, அந்த டேஸ்ட் பட்ஸ்னால நான் ருசிக்கிறேன், நான் ரசிக்கிறேன். அடுத்த எஸ், நான் அதிலே முழுமையாக சாட்டிஸ்ஃபை ஆகிறேன், நான் முழுமையாக பூரணமாக திருப்தி அடைகிறேன். சோ இந்த விசுவாசம் எனக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. அப்படி வளருவதற்கு
நமக்கு பயன்படுகிற காரியம் என்ன? இந்த டைனாமிக்ஸ். இந்த விசுவாசம் எப்படி வளருது? விசுவாசம் கேள்வினாலே. தேவனுடைய வார்த்தை அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது அந்த பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது நாம் வசனத்தை தியானிக்கும் போதே ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த அழிவில்லாத வித்தாகிய இந்த வசனம், ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுக்கு ஏற்றபடி, எனக்கு ஏற்றபடி பரிசுத்த ஆவியானவர் அதை இரண்டையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு உள்ளே கொண்டு வருவது நிமித்தமாக நாம் அவரை பார்க்கிறோம், அவரை ருசிக்கிறோம், அவரை ரசிக்கிறோம், அவரிலே நாம திருப்தி ஆகிறோம். we become excited, மகிழுகிறோம். I think நேத்து தான் நினைக்கிறேன் கிறிஸ்டோபர் பிரீத் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த 3 மணி நேரத்துல நான் நோட் பண்ணி வைக்கணும்னு யோசித்தேன். அடிக்கடி அவன் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களோட உட்கார்ந்து வேத வசனத்தை இப்படி பேசும்போது, டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த ஜாய் அதோடு கூட சேர்ந்து வருகிறது. நம்முடைய விசுவாசம் வளரும் போது அந்த ஜாய், அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி பெருகிறது. அதோடு கூட சேர்ந்து என்ன பெருகுது? இந்த லிங்க் நமக்கு எப்பயுமே இருக்கட்டும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவர் மேல உள்ள அன்பு, சொல்லலாம் ஆண்டவரை நாம் நேசிக்கிற அந்த நேசம், அன்பு அலாதியாய் நமக்குள்ளே பெருகுகிறது. அதிகமாய் ஆண்டவரை ருசிக்க அவரை பார்க்க அந்த சூலமித்தியால் சொல்லுகிறது போல திரளான தண்ணீர்கள் இந்த நேச தழலை அவித்து போட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் அக்னி அப்படி பற்றி எரிகிற மாதிரி தேவனுடைய அன்பு நம்மளே பற்றி எரிகிறது. அதை தொடர்ந்து நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக மாறுகிறோம். இந்த ஆர்டர் நமக்கு எப்பயுமே இருக்கட்டும். சோ நம்முடைய கிரியைகள் எல்லாமே பரிசுத்தத்தின் கிரியைகள் பரிசுத்தத்தின் கிரியைகளாக இருக்கிறது என்பதை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? அன்பின் கிரியைகளாக வெளிப்படும் போது. அதுக்கு ஒரு சில வசனங்களை பார்ப்போம். ரொம்ப அழகா இந்த லிங்க், அந்த ஆர்டர்ல இருக்கிற அந்த காரியங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி, விசுவாசத்தினாலே வருகிற அந்த சந்தோஷம், விசுவாசத்தினாலே வருகிற அந்த அன்பு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு சிக்னிபிகன்ட் அப்படிங்கிறத சொல்றதுக்கு சில வசனங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அருமையானவர்களே, இந்த எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியம், எபிரேயர் என்கிற இந்த நிருபத்தை எழுதுகிறது விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இந்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக டிக்ளேர் பண்ணப்படும் பொழுது, அருமையானவர்களே, ஒரு வாசகத்தை நான் திரும்ப சொல்லியிருப்பேன். இப்படி விசுவாசத்தினாலே நீதிமான்களாக நாம் டிக்ளேர் பண்ணப்படும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாகி மகிமையிலே சேரும் வரையிலும், மகிமை அடைந்தவர்களால் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் வரையிலும் நமக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன் தேவையோ அதை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே நமக்காக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டார். ஆகையினாலே நிச்சயமாக நம்மை பரிசுத்தமாக்குவார், நிச்சயமாக நம்மை மகிமைப்படுத்துவார் என்பது மிக முக்கியமான காரியம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ப்ராசஸ்ல இருக்கிற இந்த விசுவாசிகளுக்கு தான் பவுல் எழுதுகிறார், இந்த எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், நீங்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிப்பதில்லையே. இந்த ரெண்டும் கொஞ்சம் பாரடாக்ஸ் மாதிரி தெரியும், பட் அது கிளியர் ஆகும், நமக்கு ஆகிக்கொண்டே வரும் நம்ம வசனங்களை வாசிக்கும் போது. அடுத்தது, அன்புக்கும் இந்த காரியத்துக்கும் என்ன தொடர்பு என்று நம்ம பார்க்கணும். 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் முதல்ல எடுத்தாச்சு. 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி
உட்பட்டிருக்கிறோம் என்று ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறபடினாலே, போன வாரத்துல 1 பேதுரு 1வது அதிகாரத்துல அது கிளியரா பார்த்தோம்ல, நம்ம சகோதரரிடத்துல அன்பு கூறுகிறபடினாலதான் நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்படிதானே இந்த வசனம் சொல்லுது இல்ல? நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால், அதாவது மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று எதனால் நாம் அறிந்து கொள்கிறோம்? நாம் சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறபடினாலே. அப்படிதானே சொல்லுது இல்ல? அடுத்த ஃப்ரேஸ் வாசிக்கலாம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன், சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சோ நம்ம இந்த பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்படவில்லை என்றால் நம்ம ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? போல நித்திய மரணத்திலே நாம் நிலைநிற்கிறவர்களாக இருப்போம் என்று வசனம் சொல்கிறது. சோ எதற்காக இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம், நான் சொல்லுகிறேன், நான் இந்த பைபிள் ஸ்டடியில சேர்த்திருக்கிறேன் என்றால், ஒரு கேர்லெஸ்ஸான வாழ்க்கையை நான் கிருபையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டேன், விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டேன், ஆகையினாலே இது ஒரு லைசன்ஸாக நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று ஒரு சிலர் வாழ்வது போல கேர்லெஸ்ஸாக வாழ முடியாது. அப்படி கேர்லெஸ்ஸாக நாம் வாழ்கிறோம் என்றால், அடிப்படையிலே நம்முடைய நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அந்த டிக்ளரேஷன் ப்ராசஸ்ல ஏதோ சீரியஸான பிரச்சனை இருக்கிறது. நாம் நல்ல பயிராக ஆண்டவருடைய தோட்டத்திலே தோற்றம் அளித்தாலும் உண்மையிலே நாம் பயிர் அல்ல. அந்த தேவன் விதைத்த அந்த விசுவாசத்தினாலே முளைத்த செடியாக அல்ல, ஃபேக் ஃபெய்த்னால, அதாவது போலியான ஒரு விசுவாசத்தை கொண்டு நாம ஒரு களையாக தோற்றமளிக்கிறோம். இந்த 2 விதமான விசுவாசிகளும் இன்றைய கூட்டங்களிலே, இன்றைய திருச்சபைகளிலே காணப்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, தொடர்ந்து 3 வாரமா சொன்னது நான் நினைக்கிறேன் சுதாவுக்கு அது மாதிரி திங்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது அதிகமாக நாம பிலாசபிக்கலா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. How does it really practically work? நடைமுறையிலே ஒரு சில பாவங்களை நான் மேற்கொள்ள இந்த விசுவாசம் எனக்கு எப்படி உதவி செய்கிறது, இந்த டைனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகிறது என்பதை குறித்தும் சில வசனங்களை தான் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறது அடுத்த வாரம் பேசலாம். இதுலயே நமக்கு தெளிவு உண்டாயிரும் சொல்லி நான் நினைக்கிறேன். மோசே அந்த செக்ஷுவல் சின்ஸ், அதாவது பாலியல் சம்பந்தமான இச்சைகளுக்குரிய பாவங்களை அவன் மேற்கொள்வதற்கு இந்த விசுவாசம் தான் அவனுக்கு உதவி செய்தது என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அதை நாம் அங்கே கற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 11வது அதிகாரம். ஏற்கனவே இன்னொரு கான்டெக்ட்ல நம்ம இதை வாசித்திருக்கிறோம் நினைக்கிறேன், அல்லது ஒரு சிலரோடு நான் வீட்டுல வாசித்த ஞாபகம். இது அடிக்கடி நான் பயன்படுத்துகிற ஒரு காரியம். வாசிக்கிறேன் 24:25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, விசுவாசத்தினால இந்த விசுவாசம் அவனுக்குள்ள ஒரு பெரிய பலனை கொடுத்தது, அல்லது ஒரு வல்லமையை கொடுத்தது. எதற்கான வல்லமையை கொடுத்தது? பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்கிற அந்த ஸ்டேட்டஸ், என்கிற அந்த பெரிய ஸ்டேட்டஸ வெறுக்கும்படியான பலனை கொடுத்தது. It's not easy. அருமையானவர்களே, அந்த நாட்களிலே அந்த அவன் படித்த அந்த ஈஜிப்சியன் யூனிவர்சிட்டி, நீங்க செக்குலர் பேப்பர்ஸ்ல ரீட் பண்ண முடியும். அது மிகவும் ஃபேமஸான, நன்றாக மக்களை படிக்க வைக்கிற ஒரு ஒரு பாண்டித்யம் பெற்ற ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி தான் அந்த நாட்களில் இருந்த அந்த ஈஜிப்சியன் யூனிவர்சிட்டி. அதுல அந்த பார்வோனுடைய பேரன் அப்படின்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள அவன் நுழையும் போது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? அதை வெறுப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல.
அதற்கு ஒரு எனார்மஸான ஒரு ஆவிக்குரிய பலன் வேண்டும், அல்லது ஆத்மாவிலே ஒரு பலன் வேண்டும். அந்த பலனை தான் இந்த விசுவாசம் அவங்களுக்கு கொடுத்தது என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 25வது வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அடிப்படையா இந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன் என்றால், அல்லது பாவமான காரியங்களை நான் வெறுக்கிறேன் என்றால் இந்த காரியம் தான். நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில நிறைய காரியங்களை பிராக்டிக்கலா பேசலாம் சொல்லி பேசிக்கிறோம். முதலாவது பாவம் வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த போது, அல்லது ஏவாளுக்கு வந்த பொழுது அது என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அல்லது Satan comes with a promise. சாத்தான் அல்லது உலகம் ஒரு ப்ராமிஸ் அப்படிங்கிற வேர்டு அதுல ரொம்ப முக்கியம். ஃபெய்த் வரும்பொழுதுனா ப்ராமிஸும் வருது. சோ அவன் ஒரு ப்ராமிஸோடு வருகிறான். என்ன ப்ராமிஸ்? நான் உனக்கு அதிக லாபத்தை, அதிக இன்பத்தை, அதிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க முடியும். இந்த தேவனோடு நீ அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் அது இருக்கட்டும், அதை விட பல மடங்கு மேலான ஒரு சந்தோஷத்தை இதை சாப்பிடுறதுனால, அது டிசோபீடியன்ட் ஆகுறதுனால உனக்கு கிடைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸை கொண்டு வரான். சோ இப்போ நாம ஃபேஸ் பண்ணுகிற சோதனைகளும் நாம செய்கிற பாவங்களும் இந்த டைனாமிக்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. ஒரு கணம் ஒரு ப்ராமிஸோட நமக்கு வருகிறது. You can be more joyful than நீ வந்து வேதாகமத்திலே தேவனை பார்க்குதல், அவரை ருசித்தல், ரசித்தல் அதெல்லாம் இருக்கட்டும். அது வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆனா நாம் கொடுக்கிற சந்தோஷம், அல்லது இந்த பாவத்தை நீ செஞ்சினா உனக்கு இந்த நேரத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகும் சொல்லும் போது நம்ம எதற்கு ஈடாகிறோம் அப்படிங்கிறது தான். எந்த சந்தோஷத்தை நாம் பெரிதாக நினைக்கிறோம்? கடவுளில் சந்தோஷமா, தேவனில் சந்தோஷமா? Am I going to choose the joy in God? தேவனுக்குள் மகிழுதல், அல்லது தேவனை குறித்து மகிழுதல், வேதாகமத்திலே தேவனை பார்த்து மகிழுதலா, இல்லாட்டி இந்த பாவத்தை இதை சூஸ் பண்றதுனால வர்ற மகிழ்ச்சியா அப்படிங்கிறதுதான் அந்த காரியம். 26வது வசனத்தை வாசிக்கலாம். இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. Again, இதுவும் ரொம்ப முக்கியம். Hope also plays a role. இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. ஒருவேளை இப்போ எனக்கு முழு சந்தோஷம் கிடைக்காம இருக்கலாம். இந்த வேதாகமத்தை நான் படிக்கும் போது நான் முழுக்க விசுவாசிக்கிறேன். வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனங்களிலும் நான் இயேசுவை அல்லது தேவனை மகிமை அடைந்தவராக நான் பார்க்க முடியும். அப்படியே நான் தெளிவாய் நான் பார்க்க முடியாவிட்டாலும் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வர வேண்டும். இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறது போலதான் நாம பார்க்க முடியும் இந்த மகிமைய. அது உண்மைதான் சாத்தானே, ஆனாலும் அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும், சங்கீதம் 16:11 இந்த சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் அப்படின்னா குவான்டிட்டியில பரிபூரணம். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பம், இட்டர்னல் ஜாய், முடிவில்லாத ஜாய், இனிவரும் பலன் மேல். ஒருவேளை இந்த உலகத்திலே எனக்கு பெரிய நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒருவேளை அந்த ஒரு எக்ஸ்டாட்டிக்கல் ஒரு ஜாய் எப்பொழுதுமே இல்லாம இருக்கலாம். ஏன்னா இந்த ஃபாலன் நேச்சர்ல விழுந்து போன நிலைமையில இந்த வேதாகமத்தை பல நேரங்களில படிக்கும் பொழுது கண்ணாடியில நடராட்டமா பார்க்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்படின்னா நான் இனிவரப்போகும் பலன், when it becomes reality, very soon it is going to be reality. அதனால இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம், நம்பிக்கை வந்து இந்த விசுவாசத்தினுடைய ஃபியூச்சர் ஃபார்ம், ஃபியூச்சர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றுல அன்பு பெரிதுன்னு ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா, இப்பொழுது நமக்கு வந்து
விசுவாசத்தினாலதான் நாம் அவரை பார்க்க முடியும். இப்பொழுது அந்த விசுவாசம் என்ற எலிமெண்ட் நமக்கு பெரிதாகும் பொழுதுதான் வேத வசனத்தின் மூலமாய் ஆவியானுடைய உதவியோடு அந்த விசுவாசம் நம்மளே எலாஸ்டிக் மாதிரி அது பெருசாகும் பொழுதுதான் நம்ம அதை பார்க்க, இனிவரும் பலனை நம்ம பார்க்க முடியும். இனிவரும் பலனை பார்க்க முடியும். அந்த இனிவரும் பலன் மேலுள்ள அந்த நம்பிக்கையினால நம்ம சந்தோஷம் அடைகிறோம். அந்த எக்ஸ்டாட்டிக் அனுபவத்துக்கு நம்ம போகிறோம். ஆனா அந்த இனிவரும் பலனை நாம அடைந்து விடுகிற பட்சத்திலே என்னுடைய விசுவாசம் தரிசனமாக மாறுகிறது. The faith becomes sight. இப்போ நாம விசுவாசத்தின் அந்த கண்களிலால பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நாம மகிமையாக்கப்பட்ட நம்முடைய சொந்த சரீரங்களிலே இருந்து நம்முடைய சொந்த கண்களாலே இந்த சேம் இதுல ஆனா மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தின் கண்களாலே நாம பார்ப்போம். அப்போ விசுவாசம் தேவையில்லை, நம்பிக்கையும் தேவையில்லை. Because everything has become reality. இயேசு முன்னாடி நிக்க போறாரு, அவரை நான் தொட போறேன் இல்ல. அந்த சனிக்கிழமை நம்ம நிறைய அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. ஜான் பைப்பர் பேச்சுவாக்குல ஒரு நாள் சொன்னாரு, everything is yours, எல்லாமே உங்களுடையது. இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரு நாள் நமக்கு பிளே கிரவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜான் மெக்கார்த்தர் சொல்லுகிற காரியத்தை சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் 75 acres அட்லீஸ்ட் ரியல் எஸ்டேட் வித் கோல்டன் பங்களாஸ் அண்ட் பேர்ல்ஸ். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் நம்மளை அப்படி வடிவமைத்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எவ்வளவு லைட் இயர்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அங்கெல்லாம் போய் விளையாடுற மாதிரி ஆண்டவர் செய்யலாம்ல. everything will be is ours. இப்போ அது நமக்கு சொந்தம். பிரியமானவர்களே, அதுதான் அந்த கொரிந்தியர்ல சொல்றாங்க, எல்லாம் உங்களுடையவைகளே, எல்லாம் உங்களுடையவைகளே. நம்ம ஏன் இங்க ஒரு சென்ட் ஸ்கொயர் ஃபீட் சென்னையில அதுக்காக நம்ம இனிவரும் பலன் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடினாலே நம்ம நம்பிக்கையா இருந்து இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவிலிருந்து வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி. இப்போ நிந்தையான அனுபவம் தான், ஆனால் அதிக பாக்கியம். பாக்கியம்னா என்ன? blessed, happy. எப்பவுமே blanket recommendation மாதிரி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் பாக்கியவான்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகளிலே எல்லாத்திலையும் கிரேக்க வார்த்தை மெக்காரியோஸ், happy. Blessed are the poor in spirit. Happy are those who are poor in spirit அப்படின்னு சொல்லி சில டிரான்ஸ்லேஷன்ல அப்படியே மொழிபெயர்த்திருக்காங்க. குட் நியூஸ் இங்கிலீஷ்ல பைபிள்ல எல்லாம். சோ அதான் அதனுடைய அர்த்தம். சோ கிறிஸ்துவினிமித்தம் வரும் நிந்தை அதிக சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறதாக. சோ 27 விசுவாசத்தினாலே. விசுவாசம் எப்படி? விசுவாசத்தினாலே எப்படி அநித்தியமான பாவ சந்தோஷங்களை இந்த மோசே மேற்கொண்டான். இந்த இயேசு நான் நோட் பண்ணவே நினைக்கிறேன். இந்த 12வது அதிகாரம் 2வது வசனம் ரொம்ப முக்கியம். இயேசு எந்த பிரின்சிபிள்ல அவர் அவமானத்தை சகித்தார்? அவர் இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, இனிவரும் பலன் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, the joy of acquiring something in the future, அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் இன்னொரு காரியத்தை, இன்னொரு பாவத்தை பிராக்டிக்கலா எப்படி மேற்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். ரிவெஞ்ச்ஃபுல் ஃபீலிங்ஸ், நான் பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது இல்லையா, அந்த பாவத்தை எப்படி விசுவாசத்தினாலே மேற்கொள்ளுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். 12வது அதிகாரம் 19வது வசனம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது. நல்ல கவனிங்க. பிரியமானவர்களே,
பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று என்று எழுதியிருக்கிறபடியால். சோ promises, வாக்குத்தத்தங்கள் எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்கள். சோ இனிவரும் பலனும் அதை குறித்த வாக்குத்தத்தங்களை நாம் நம்பி அதன் மேல் உள்ள சந்தோஷத்தினாலே இந்த உலகத்திலே செக்ஷுவல் பிளஷர்ஸ், அதன் அப்படிப்பட்ட பாவங்களை, இச்சைக்குரிய பாவங்களை மேற்கொள்ளுகிற காரியத்தை மோசேயினுடைய காரியத்துல நம்ம பார்த்தோம். இங்கே இந்த ரிவெஞ்ச் நான் பழி வாங்க வேண்டும் என்கிற காரியத்துக்கு ஒரு ப்ராமிஸை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். என்ன ப்ராமிஸ்? எப்படி எழுதி இருக்கிறது? God has told, God has given the promise that பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் நீங்கள் பழி வாங்காமல் அப்படின்னா அதோடு சேர்ந்ததுதான் நீங்கள் நான் முதல்ல சொன்ன அந்த இல்லஸ்ட்ரேஷன் வர்ற மாதிரி ரிசென்ட்மெண்ட்டை உள்ள வைக்காதீங்க. பழி வாங்குதல் எனக்குரியது. சோ உண்மையாகவே நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, யாராவது நமக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்பார்களே, ஆனால் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நாம் செய்யாவிட்டாலும் அந்த பழிவாக்கும் நோக்கத்தோடு இருதயத்திலே ரிசென்ட்மென்ட்டை, ஒரு கோபத்தை அவர்களை குறித்து நாம் வைத்திருப்போமே, ஆனால் அது ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்? நம்ம விசுவாசம். தேவன் பழிவாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே அதன் மேலே என்னுடைய அந்த அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நான் பார்க்கும்போது, தேவனையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் நான் ரசித்து ருசிக்கும் பொழுது இந்த காரியம் ஒன்றும் இல்லாமல் போகும். இதான் அப்படி. அது மாத்திரமல்ல, அது நம்மை அன்புள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ரிலீஸ் பண்ணுகிறதா இருக்கிறது. அதுதான் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்கும்படியாய் நம்ம வைக்கும். அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடுக்கும்படியாய் நம்மை மாற்றுகிறது. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பார். இன்னொரு காரியம் எனக்கு பிராக்டிக்கலா உபயோகமா இருந்த ஒரு காரியம், ரெண்டு விதமான மக்கள் நமக்கு தீமை செய்யலாம், ரெண்டு விதமான மக்கள் நமக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். ஒன்று, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களோ செய்கிறவர்களோ விசுவாசியா இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்களாக கூட இருக்கலாம், அல்லது அவிசுவாசியா இருக்கலாம். அருமையானவர்களே, இப்போ அவிசுவாசியாக இருந்தா இது ஓகே, ஆண்டவர் பதில் செய்வார், அக்னி தழல் குவியும். விசுவாசியா இருந்தால் அல்லது ஊழியக்காரராக இருந்தால் அவர்கள் நமக்கு விரோதமாக செய்த தீமையை, பாவத்தை இயேசுவின் மேல், அதற்கான தண்டனை இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நினைக்கும் போது ஒரு சிலர் விசுவாசிகளே நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது இந்த ஒரு காரியம் எனக்கு பெரிய ரிலீஸ் ஆகுது. அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்தது உண்மையாக இருக்கலாம், உண்மைதான், ஆனால் அந்த பாவம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. ஆனால் அவிசுவாசியாக இருப்பார்கள் என்றால் அதை பற்றி எனக்கு காரியம் இல்லை, ஏனென்றால் பழி வாங்குகிறார். அவர் அக்கினி தழல் அவர்கள் மேல் குவிக்கப்படுகிறது என்று எழுதியிருக்கிறது. அது சந்தோஷமான ஒரு காரியம் அல்ல, ஆனால் அது தேவனுக்குரிய காரியம். எப்படி இருந்தாலும் அவர் என்னுடைய விஷயத்திலே நீதி செய்கிற தேவன். My God is a righteous God. என்னுடைய காரியத்திலே அவர் ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டார் என்பதிலே ஒரு அலாதியான மகிழ்ச்சியும் சந்தோஷமும். இதுதான் விசுவாசம். This is faith. இந்த விசுவாசத்தை நமக்குள்ளே இந்த வசனம் வர்த்திக்கப்படுகிறது. ஆகையினாலே நாம் இந்த பழி வாங்குகிற இந்த பாவத்தை
பொழுது, இப்படி நாம் மேற்கொள்ளும் பொழுது தேவன் நம்மிலே மகிமைப்படுகிறார். It is because of my faith I am working in him. என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அழிவில்லாத வித்தாகி என்னுடைய வார்த்தையை கொண்டு நான் கொடுத்த விசுவாசத்தை அவனுக்குள்ளே வர்த்திக்க பண்ணுவது நிமித்தமாய் அவன் இந்த சின்ன பாவம் கிடையாது, இந்த பாவத்தை அவன் மேற்கொள்கிறான் என்று சொல்லும் போது God is so happy. God is glorified because அவருடைய மகிமை என்னுடைய பரிசுத்தமாகுதலிலே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. He sees his glory in the holiness that is produced in this process. இந்த processல produce ஆகிற இந்த holiness பார்த்து மகிழ்கிறார். அது இல்லாம நான் எப்படியாவது இதை மேற்கொள்ளணும், அப்படி இப்படி அந்த ஸ்டெப் எடுக்கலாம், இந்த ஸ்டெப் எடுக்கலாம். God is not going to get good. ஒருவேளை அது கொஞ்சம் வெற்றி பெறலாமா இருக்கணும். ஆண்டவர் மகிமைப்படுவார். இன்னொரு குறிப்பு நான் அதில் உங்களுக்கு கொடுக்கல, ஆனாலும் பண ஆசையின் மேல் வெற்றியை பெறுவது என்னது, எப்படி? இந்த விசுவாசத்தின் நிமித்தமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம். இன்னொரு பெரிய பாவம் பண ஆசை. இது போல நீங்க ஒவ்வொரு பாவத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய பாவங்களை பிராக்டிக்கலா மேபி அதை நீங்களும் ஒரு எக்ஸசைஸா பண்ணலாம். என் ஆண்டவர் இதை குறித்து என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இதை நம்புவது நிமித்தமாய் அந்த டைனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு டைனாமிக்ஸ் இந்த பண ஆசையின் மேல் வெற்றி. எபிரேயர் 13:5-6 வசனங்களை. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. இது கமாண்ட்மெண்ட். சோ புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கட்டளைகள் உண்டா? ஏராளம். புதிய ஏற்பாட்டிலும் கட்டளைகள் உண்டு, பழைய ஏற்பாட்டிலும் கட்டளைகள் உண்டு. பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளையும் நாம் கீழ்ப்படிய வேண்டும், புதிய ஏற்பாட்டின் கட்டளைகளையும் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய கட்டளைகள் ஒன்றாயிரம் அல்ல தட்டப்படக்கூடியவைகள் அல்ல. ஒரு கட்டளையாவது நாம் அல்ல தட்டினோமே ஆனால் அது தேவனை அசட்டை பண்ணுவதை போன்றது. ஆகையினால இங்கே தெளிவான கட்டளை பண ஆசை இல்லாதவர்களாய். அப்படின்னா நம்ம உடனே உள்ள இன்டர்னலா நம்ம ஒரு டெஃபினிஷன் பண்ண முயற்சி செய்வோம். அந்த இருதயம் ரொம்ப ரூக்கட் பிரியமானோல்ல, இது பண ஆசை கிடையாது, இது பண ஆசை கிடையாது, அவங்க செய்யறாங்கல்ல அதுதான் பண ஆசை. பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேர், பணம் தீமை அல்ல. இப்படியெல்லாம் நிறைய டெஃபினிஷன் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருக்கேன். பண ஆசை இல்லாத ஒரு மனுஷன் எனக்கு தெரியாது. நான் அப்படி என்னுடைய ஆப்சர்வேஷன்ல எந்த ஒரு ஊழியக்காரனாலும் சரி, எந்த ஒரு விசுவாசியானாலும் சரி, ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு காலகட்டத்துல எனக்கு பணம் இருந்தா நல்லது, பணம் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தா நல்லது, யார்தான் அப்படி யோசிக்கல? என்னுடைய அப்சர்வேஷன்ல எல்லாரும் everybody stands condemned before the Lord, at least in this. எல்லாத்துலயுமே நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரையிலும் பாவத்துலதான் நம்ம வாழ்கிறோம். சரி, வாசிக்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கண்டென்ட்மென்ட் இருந்ததுன்னா ஓகே, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும், இது எனக்கு போதும், இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். கண்டென்ட்மென்ட் அது பண ஆசைக்கு ஆப்போசிட்டான காரியம். அதுவும் கட்டளை தான். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. I am there for you. I am your riches. நானே உன்னுடைய பங்கு, போஷன். கடந்த வாரத்தில் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா எனக்கு சொன்னார், எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு காலகட்டத்திலே எனக்குள்ள இந்த போராட்டம் எவ்வளவு அதிகமா இருந்ததுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல, அந்த நேரத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொன்னார். நானே உன் பங்கு, நீ பயப்படாத. அதை என்னால விசுவாசிக்க முடியல பிரியமானவர்களே. எதுக்கு நான் சொல்றேன்னா,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமா, சொல்லி இருக்கிறாரு. அது அப்படிதான், அது அப்படிதான் இருக்கும். ஆமா, அது ஏட்டு சுரக்கான் மாதிரிதான். பட் ஆனா there is a time, அந்த டைம் எனக்கு அந்த வசனம் தான், அந்த ஆண்டவர் பேசுற காரியம் தான் ஞாபகம் வந்தே தவிர it didn't make any change in me. ஆனா உண்மையிலே நாம இப்போ குழுவாக சேர்ந்து செய்கிறது போல இந்த வேதாகமத்திலே தேவனை காணுகிற, அவருடைய மகிமையை காணுகிற அந்த விதத்தை கண்டு when it becomes so tasty and joyful, அந்த இப்போ என்னால முடியும். இப்போ என்னால அவர் கொடுத்த விசுவாசத்தினால அவரால இப்போ எனக்கு உறுதியாக சொல்ல முடியும், ஆண்டவருடைய கிருபையினால அவர் கொடுத்த விசுவாசத்தை அவரே பங்கு என்பதை நான் நேசிக்கிறேன். எனக்கு அவர் போதும். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை சொல்லும் போது அதை விசுவாசிக்கக்கூடிய விதத்திலே அவர் என்னுடைய கண்களை திறந்து தம்மை காண்பிக்கும் போது how much more the riches of heaven, it's going to be real in a few days or few months. இந்த விசுவாசம் தான் இந்த மேலோட 2 கட்டளைகளை கீழ்ப்படிய சொல்கிறது. ஆதியினாலே 6வது வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த விசுவாசம் நமக்கு இப்படி பாவங்களின் மேல் வெற்றியை கொடுக்கிறது மாத்திரம் இல்லாம மற்ற காரியங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதையும் மறந்துட வேண்டாம். அந்த லிங்க மறந்துடாதீங்க. என்னத்தை எல்லாம் கூட கொடுக்குது அந்த விசுவாசம்? அன்பு. It releases us for service. மற்றவர்களுக்கு அன்போடு கூட சேவை செய்யும்படியாய் நம்மை விடுதலை உள்ளவர்களாக மாற்றுகிறது. It releases us. அது மாத்திரமல்ல, 2வது இன்னொரு காரியம் joy. அனாதியான ஒரு மகிழ்ச்சி, பப்ளிங் ஜாய கொடுக்கிறது அப்படிங்கிற காரியங்கள். எபிரேயர் 10வது அதிகாரத்திலும் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10:11 மற்றவர்கள் மேல் அது சக விசுவாசிகளில் அன்பு கூறும்படியாகவும் இது நம்ம எப்படி இந்த விசுவாசம் ரிலீஸ் பண்ணுகிறது என்பதை அண்ணனோட இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் அநேக முறை அதை நாம் தொற்றிருக்கிறோம். இந்த 11வது அதிகாரம் எதனால் வைக்கப்பட்டிருக்கிறது, எதனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 10வது அதிகாரத்தினாலே, அல்லது 10வது அதிகாரம் டிமாண்ட்ஸ், அல்லது 10வது அதிகாரம் கடைசி பகுதியிலே அப்போஸ்தலன் எழுதுகிற அந்த காரியத்தை சப்போர்ட் பண்ணும்படியாக 11வது அதிகாரம் தேவைப்படுகிறது. அப்படி என்ன 10வது அதிகாரத்திலே என்ன சூழ்நிலை என்பதை ஒரு சில வசனங்களில் வாசிக்கலாம். 32வது வசனம், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் அந்த எபிரேய அந்த திருச்சபையினுடைய அந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். முந்தின நாட்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த நாட்களை? நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில், அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்த புதிதிலே அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை நீங்கள் சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல். நல்லா இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பர்டிகுலரான இந்த குறிப்பிட்ட இந்த டவுன்ல ஒரு கூட்டம் விசுவாசிகள் இருக்கிறார்கள். அந்த விசுவாசிகள் என்கிற காரணத்தினாலே, கிறிஸ்தவ விசுவாசிகள் என்கிற காரணத்தினாலே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் போன்ற ஒரு காரியத்தை நம்ம இமேஜின் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். அதிலே அவர்கள் வைத்து வேடிக்கை ஆக்கப்படுகிறார்கள். அந்த டவுன்ல இருக்கிற மற்ற செக்குலர் பீப்புள், விசுவாசிகள் அல்லாதவர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பது போல வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவிலே இந்த விசுவாசிகளை அங்கே உபத்திரவப்படுத்துகிறார்கள்.
அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகள் மானீர்கள். அப்போ இன்னொரு கூட்டம் விசுவாசிகள், ஒரு கூட்டம் விசுவாசிகளை இப்படி பப்ளிக்கா ஆடிட்டோரியத்துல இல்லது ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்கள வேடிக்கை ஆக்குகிறார்கள். அந்த நேரத்துல ஒரு சில விசுவாசிகள் வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருக்காம தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் விட்டு கொண்டு இந்த என்னுடைய சகோதர சகோதரிகள் வேடிக்கை ஆக்கப்படும் பொழுது நான் மட்டும் இங்க வீட்டுல சுகித்திருக்க முடியாது என்று அவர்களுக்கு பங்காளிகள் ஆகிறார்கள். அதுதான் அந்த பிக்சர் தான் அப்போஸ்தலன் இங்க கொடுக்கிறார். நீங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு, வீட்டெல்லாம் உங்களுடைய பொசஷன் எல்லாத்தையும் வச்சு கூட்டிட்டு நீங்க அவங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கும்படி அவர்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்கும்படியா நீங்களும் போயிட்டீங்க. நான் கட்டப்பட்டிருக்கையில், அது மாத்திரமல்ல, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபிப்பது. எந்த சூழ்நிலையில அவங்க இருக்காங்கன்னு பாருங்க. அந்த சூழ்நிலையிலே அப்போஸ்தலன் கட்டப்பட்டிருக்கும் போது, அவன் சிறைச்சாலை இருக்கும் போது அவனுக்காக பரிதபித்து அவனுக்கு சில வெகுமதிகளை அனுப்புகிறார்களாய் இருக்கலாம். அதை பற்றி இங்கே தெளிவில்லை. ஆனால் அவர்களை, அந்த அப்போஸ்தலனை குறித்து இவர்கள் பரிதாபப்பட்டது அல்லது அவனுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய இருதயத்திலே இந்த நிலைமையில ஏற்பட்ட எண்ணம் அப்போஸ்தலனுக்கு தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து என்னை குறித்து பரிதபித்தது அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம், பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் அகைன் ஜாய்ஃபுல்லி கொள்ளையிட கொடுத்தீர்கள்னா, இந்த இரண்டாவது குரூப் ஆஃப் பிலீவர்ஸ் இருக்காங்க, இந்த விசுவாசிகள், வேடிக்கையாக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த விசுவாசிகளுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்கும்படியாக இவர்களும் தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் விட்டுவிட்டு அங்கு சென்ற பொழுது இவர்களுடைய பொருட்கள் சூறையாடப்பட்டு கொள்ளையிடப்பட்டது. அதை சந்தோஷமாய் சகித்தீர்கள் அப்படின்னு சொல்றாருல. சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். எங்கிருந்து வந்தது இந்த சந்தோஷம்? இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுக்கும் ஒரு நிலைமை எப்படி உருவானது? எதனால? விசுவாசத்தினாலே. அல்லது அதிக மேன்மையும், நல்ல பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ், அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் எங்களுக்கு உண்டு என்ற அந்த அறிவு வந்ததுனாலே, அந்த விசுவாசம் that gave them enormous power to lose and to love their brethren. அவருடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கும்படியாய் அவர்களை ரிலீஸ் பண்ணினது. 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. நம்மளுடைய இந்த சூழ்நிலையிலையும் இந்த கான்டெக்ஸ்ட்லயும் அப்போஸ்தலன் எந்த வாசகத்தை கொண்டு வருகிறான்னு சொல்லி பாருங்க. 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். You will live by faith. விசுவாசத்தினால் வாழ்வது என்பது இதுதான் பிரியமானவர்களே. living by faith. The meaning of it is this. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா விசுவாசம் இல்லைன்னா என்ன? 38 தொடர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், அந்த பிழைப்பான் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை கொஞ்சம் மிஸ்லீடிங்கான வார்த்தை. விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான். We will be living by faith. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா உள்ளது என்னது? பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. விசுவாசம் இல்லாமல் அவர்கள் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். We cannot befriend God. தேவனுக்கு நண்பனாய் நாம இருக்க முடியாது பிரியமானவர்களே. அப்போஸ்தலன் சித்தரிக்கிறாங்க, இந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை விசுவாசத்தினாலே நாம வாழாத பட்சத்திலே நாம பின்வாங்கி போகணும். இதே விசுவாச வாழ்க்கை
ஒரு சுபீட்சமான வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறவர்களை குறித்து தேவன் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவராக இருப்பார் என்பதை இது தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கிறது அல்லவா. விசுவாசி என்று சொல்லிக்கொண்டே பின்வாங்கி போனவனாய் இருக்கிறான். உலகத்தின் மேல் அவனுடைய இருதயம் சாய்ந்து விட்டது. அவன் மேல் தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார், முடியாது என்று வசனம் சொல்கிறது. ஒரு பேசேஜ் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் 11வது அதிகாரத்துடைய டெஃபினிஷனுக்கு போனோம்னு சொல்லி யோசித்தீங்கன்னா, எழுதப்பட்ட அந்த விசுவாசத்தின் பலத்தினாலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ முடியும் என்கிற அந்த பேசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேசேஜ். அதனால இந்த சீரீஸ் இன்னையோட முடிஞ்சு போயிருது, வாசிக்காம விட்டுறக்கூடாதேன்னு சொல்லி தான் நான் கொண்டு வருகிறேன். நீங்க அந்த ஃப்ரேஸையும் அந்த முழு கான்டெக்ஸ்டையும் நம்ம படிச்சிட்டோம். 3வது அதிகாரத்துல தேவனுடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் மகிமையையும் இந்த ஆபகுக் தரிசிக்கிறாரு. அதை நீங்க வீட்டுல வாசிங்க, அதையும் சேர்த்து வாசிக்கணும்னு தான் நினைச்சேன், பட் அதை விட்டுடலாம். தேவனுடைய மகிமையை அவன் பார்க்கிறான், தேவனுடைய கோபத்தை பார்க்கிறான். அது மாத்திரம் 4வது வசனம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்த கிரணங்கள் வீசின. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருடைய பராக்கிரமம், மகிமையின் பராக்கிரமம் மறைந்திருந்தது. 8வது வசனம். கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாய் இருந்தாரோ, நதிகளின் மேல் கோபமாய் இருந்தாரோ, தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் உண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாய் இருந்ததோ. இருந்தது. ஆக்சுவலா அவர் ஒரு பாடலை போல அதை பாடுகிறார். 12வது வசனம். நீ கோபத்தோட பூமியில் நடந்தீர். நீ கோபத்தோட பூமியிலே நடந்தீர். உக்கிரத்தோட ஜாதிகளை போரடித்தீர் என்று சொல்லும் போது பாபிலோன் உள்ளடக்கம். பாபிலோனை கொண்டு யூதாவை ஆண்டவர் எப்படி தண்டித்தார் என்று பார்த்தோம் முதல் நாளிலே. அந்த தண்டனையிலே தேவன் தான் பாபிலோனை பயன்படுத்துகிறார் என்பதை அவன் மறந்து தன்னுடைய பலத்திலே அவன் பெருமை கொண்டபடியினாலே தேவன் அவனை நிகிரகம் பண்ணும்படியாய் வருகிறதை தான் இங்கே அழகாக படம் பிடித்து காண்பிக்கிறார். அப்படி செய்யும் போது அவருடைய ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? 13வது வசனம். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். இன்னொரு காரியத்திற்காக புறப்பட்டார் என்பதை 12வது வசனம் வரைக்கும் வாசித்தோம். கோபத்தோட நீர் நடந்தீர், பூமியில உக்கிரத்தோட ஜாதிகளை போரடித்தீர், உம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நீர் வந்தீர். வரும்பொழுது உம்முடைய ஜனம் இப்படி சிங்கம் போல கர்ச்சிக்கிறவராக தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள அந்த பராக்கிரமம் உள்ள தேவன் தன்னுடைய மிகமிஞ்சிய அல்லது பூரண கோபத்திலே, உக்கிர கோபத்தோடு அவர் போரடிக்கிற அல்லது நியாயம் தீர்க்கிற அந்த நேரத்திலே தேவனுடைய பிள்ளை விசுவாசத்திலே வாழ்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவனுடைய வாழ்க்கை எப்படி பூரிப்பா இருக்கும் என்பதை தான் 17, 18, 19 வாசிக்கிறோம். அது வாசித்து நம்ம அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும். அதாவது அத்திமரம், அருமையானவர்களே நல்லா கவனிங்க. இங்க தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்த 6 காரியங்களை கொண்டு வருகிறார். ஒண்ணு கூட விடல. அத்திமரம் ஒண்ணு அவங்களுக்கு இன்கம் ஜெனரேட்டிங் ஒரு கிராப். அந்த அத்திமரத்துல அது துளிரே விடாம போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், திராட்சை செடியாதான் நிக்குது, அதுல பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரம் நிக்குது, அதுல பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். மாடு இல்லை. 6 காரியங்கள் வாழ்வாதாரம், 6மே நஷ்டம், 6மே ஒண்ணு.
18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். I have God. He is my portion. அவரே என் பங்கு. When God, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் கூட இருக்கும்போது, அவர் என்னை கைவிடாம இருக்கும்போது, அவர் என்னை விட்டு விலகாம இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் உண்டாகுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வேகமா தலையாடு. இயேசு அருமையானவர்களே, இந்த சமீபத்துல தான் நான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ சீஷர்கள் பசியா இருந்தாங்களா? இருந்தாங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க, இந்த சென்டென்ஸ் அப்படிதான் ஸ்ட்ரக்சர் ஆகுது. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள், you are now hungry. இப்பொழுது அந்த மெசேஜ் ஃபுல்லா யாராவது சொல்ல முடியும்? சரி போட்டுரும். இப்பொழுது பசியா இருக்கிறவங்க நீங்கள் பாக்கியவான்கள். You are happy. You are happy அப்படின்னு சொல்றாரு. இந்த 6 காரியம், அத்தி மரம் துளிர் வட்டதான், திராட்சை செடியில மரம் இல்லதான், ஒலிவ மரத்துல இல்லதான். ஆனாலும் தொடர்ந்து இந்த வாசகம் முடிச்சுனா 18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா நான் இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹார்ட் டு ஹார்ட் ப்ரோக்ராம்ல பார்த்தோம்னா இயேசு ஆவி கடிகூர்ன். Is it possible? It's possible. விசுவாசத்தினாலே வாழ்கிறவன், விசுவாசத்தினாலே வாழ்கிற நீதிமான் இந்த சூழ்நிலையிலும் கடிகூர முடியும். கண்களை மூடி ஆண்டவரை shall we all stand up together? நீங்க எங்க கண்களை திறக்காட்டா உங்களை பார்க்க முடியாது. வசனத்துல பார்க்க வேண்டிய பிரகாரமாய் உங்க பார்க்க முடியாது, உங்களுடைய மகிமையை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கலனா எங்களால ருசி பார்க்க முடியாது. எங்களுடைய டேஸ்ட் பட்ஸை நீங்க ரிவைவ் பண்ணலைனா, ரெஸ்டோர் பண்ணலைனா நாங்க அதை டேஸ்ட் பண்ண முடியாது ஆண்டவரே. அது பச்சை தண்ணி மாதிரி டேஸ்ட் இல்லாம தான் இருக்கும். இந்த டேஸ்ட் பட்ஸை நீங்க இந்த நாளிலையும் தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை ருசிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யலன்னா எங்களால முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில இந்த நாள்ல நீங்க தொட்டீங்க, அது சனிக்கிழமை இருக்கட்டும் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கட்டும் ஆண்டவரே, திங்கட்கிழமை இருக்கட்டும் ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமையும் இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய கண்களை விரிவாக தரைங்க. ஒவ்வொரு நாளும் திறந்து கொண்டே இருங்க ஆண்டவரே. ராத்திரி அது மூடிடுது, காலையில ஒவ்வொரு நாளும் திறக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காலையில டேஸ்ட் பட்ஸை ரிவைவ் பண்ணுங்க ஆண்டவரே, ரெஸ்டோர் பண்ணுங்க சுவாமி. ஆண்டவரே, உங்கள சாட்டிஸ்ஃபை ஆகி நீங்க என்னோட இருக்கிறது போதும், இதெல்லாம் இல்லாட்டியும் பரவாயில்லைங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாய், அன்பு, இந்த டைனாமிக்ஸ் என்கிட்ட ஒர்க் பண்ணட்டும் ஆண்டவரே. விசுவாசம் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்றோம் இல்லையா, அந்த நீ போய் வியாதிகளுடைய தகப்பு ஜாம் பண்ணது போல அந்த ஜாம் பண்ணுவோம். யாராவது நம்ம ஜபத்திலே நடத்தலாம். நம்ம எல்லாரும் ஜபத்திலே இணைந்து அத்திமரம் துளிர்விடாமல் காட்டு மந்தை பரலச்சாலும், அத்திமரம் துளிர்விடாமல் காட்டு மந்தை முதலச்சாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
தேவன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறபடி தகப்பனே, விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தாவே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கும்படியாய் தகப்பனே, அப்பா சோதரங்க கர்த்தாவே, இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசினபடினாலே நன்றி சொல்லி துதிக்கிற ராஜா தகப்பனே. நீர் போதும் தகப்பனே, நீர் போதும் தகப்பனே, நீர் போதும் ராஜா. கர்த்தாவே, எதை இழந்தாலும், எதை பறிகொடுத்தாலும், கர்த்தாவே, எதை தியாகமாய் கர்த்தாவே இழந்தாலும் தகப்பனே, அப்பா சோதரமா அன்புக்கு எங்களை ஒன்றும் பிரிக்காதபடி அப்பா சோதரே உம்மிலே மகிழ்ந்திருக்க, அப்பா உம்மிலே களி கூற தகப்பனே, அப்பா சோதரி இந்த நாள்ல கர்த்தாவே எங்களை உற்சாகப்படுத்தினபடினால நன்றி சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா சோதரி கர்த்தாவே, அப்பா இந்த நாளில கூட தகப்பனே, அப்பா எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவிசுவாசமான காரியங்கள், அவிசுவாசமான கர்த்தாவே எண்ணங்களுக்குள்ள இருக்குமானால் தகப்பனே எல்லாவற்றையும் எடுத்து போடும் தகப்பனே. அப்பா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை தேவன். கர்த்தாவே, இது எங்களை உறுதியாய் பற்றிக்கொள்ள அப்பா சோதரி நாங்கள் காரியங்களை இழக்கும் போது நீ எங்களோடு கூட இருக்கிறீர், நீங்கள் எங்களை கைவிடுவதில்லை என்ற விசுவாசம் அப்பா சோதரி இன்னும் அண்டில கிட்டி சேர அதாவது உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் போதும் தகப்பனே, அப்பா நீர் போதும் என்ற திருப்தியிலே தகப்பனே. அப்பா நாள்தோறும் உம்மை கண்டு 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 தகப்பனே விசுவாசத்திலே கர்த்தாவே எங்களுடைய ஆவி வர்த்திக்கப்பட்டு அதிலே நாங்கள் திருப்தி அடைந்து நிலைத்திருக்க அப்பா சோதனை தகப்பனே, அந்த நித்திய நம்பிக்கைக்கு தகப்பனே, அப்பா இனிமேல் வருகிற அந்த பலன் மேலே நம்பிக்கையா வைத்து தகப்பனே, ஒவ்வொரு நாளும் குறைகள் எல்லாம் நாங்கள் திருப்தி அடைய, அப்பா எங்கள் இல்லாமல் நாங்கள் திருப்தி அடைய, அப்பா சோதனை எங்கள் பசிகளை நாங்கள் திருப்தி அடைய, எங்கள் வறுமையை நாங்கள் திருப்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா சோதனை கர்த்தாவே, இந்த 3 வாரமாய் தகப்பனே, அப்பா இந்த விசுவாசத்துக்குரிய காரியத்திலாம் தகப்பனே, அப்பா சோதனை கர்த்தாவே எங்களோடு கூட நீர் பேசி அப்பா சோதனை எங்களுடைய விசுவாசத்தை நீர் இன்னும் அதிகமாய் தகப்பனே இந்த நாள்ல வர்த்திக்க பண்ணிருக்கபடினால நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிற ராஜா. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். அதாவது எங்களுடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கத்தக்கதாய் அப்பா சோதனை இன்னும் வர்த்திக்கப்படணும், இன்னும் வர்த்திக்கப்படணும் தகப்பனே. அந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் நம்ம உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்தை நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்